ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து நல்ல உச்சத்துல இருக்கு. 52 வார உச்சத்துல இருக்கிற பங்குகளை நம்ம எப்படி கையாளுறது, எதை வாங்கலாம், எதை விற்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட்டோட இந்த ஒரு உச்சத்துல 52 வீக் அந்த ஹை பங்குகள்லாம் இருக்கும் இல்ல சார். ஸோ இந்த பங்குகளை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, எதை வாங்குறது, எதை விற்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். ஓகே. பொதுவாக 52 வீக் ஹை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து ரெண்டு கோணத்துல இது ஆய்வு செய்யப்படும். ஒன்று, இது 52க்கு ஹை வந்துடுச்சு, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இங்க வந்தா செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால கையில இருக்க பங்குகளை விற்று விட வேண்டும் அப்படின்றது ஒரு கோணத்துல பொதுவா சராசரியாக எல்லாரும் யோசிக்கூட ஒரு விஷயம். ஆனா எப்படி இப்படிலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்கான சில விஷயத்துல நம்ம இப்போ பேச போறோம். 52 வீக் ஹை அப்படின்றது ஒரு வருடத்தின் கடந்த 52 வாரங்களில் உள்ள அதிகபட்சமான விலையை தொட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயம் அந்த 52 வாரத்தின் உச்சத்துக்கு வரும்போது விற்பனை வருமானம் கண்டிப்பா வரும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இதுல ரொம்ப சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு பங்கை வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு இறங்கிட்டே இருக்குது, ஒரு வருஷமா இறங்குது. இப்போ ஒரு வருஷத்தினுடைய அந்த இறக்கத்துல வந்து முடியல, இப்ப ஏறி அந்த வாங்கினோட விலை அப்படின்றது வரும்போது நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன், எப்படியோ நான் வாங்கின விலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஓடி போய் விற்பாங்க. அதனால விற்பனை என்பது இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னா அதுக்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா 52 வீக் ஹை அப்படின்றது வெறும் விற்பதற்கான இடமா அப்படின்னா ஒரு கோணத்துல வந்து நாம வந்து பதில் சொன்னாலும், ஆனா இதுக்கு இன்னொரு கோணமும் இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்ப பேசிட்டு இருக்கிறோம். பொதுவாக 52 வீக் ஹையை வந்து ரெண்டு விதமா யோசிக்கணும். ஒண்ணு, 52 வீக் ஹையை தொட்ட ஒரு பங்கு அப்படின்றது வந்து அந்த லெவல்ல இப்ப டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆயிருக்கும், கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு செல்லிங் வந்து ஹெவியா வரும். அந்த செல்லிங் அப்படின்றதுல ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, இந்த செல்லிங் வந்து இனிமேல் திரும்ப ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லாத செல்லிங் அப்படின்றது. இன்னொன்னு, இல்ல ஒரு டெம்பரரியான செல்லிங் தான், திரும்ப மீண்டும் வந்து விலையானது மிக வலிமை காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்துல சில எக்ஸாம்பிள் மூலமா நான் சொல்லணும். டெக் மஹேந்திரா அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய 52 வீக் ஹை அப்படின்றத இப்போ டச் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அந்த 52 வீக் ஹை இப்போ டச் பண்ணிடுச்சு, இனிமேல் வந்து அது திரும்ப இறங்க ஆரம்பிக்குமா? ஏன்னா 1333 அப்படின்றது அதனுடைய 52 வீக் ஹை அப்படின்னு. ஸோ அந்த 52 வீக் ஹை அப்படின்றத இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அந்த ஏரியாவை தொட்டுட்டு கொஞ்சம் மெல்ல இறங்க ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். இப்போ ஐடி துறையானது பெரும்பாலும் கடந்த சில மாதங்களாக இல்லை வருடமாக கூட பெரிய அளவில் ஏற்றம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுல டெக் மஹேந்திராவும் ஒண்ணு. அந்த வகையில டெக் மஹேந்திரா அதனுடைய உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க, அது வந்து கடந்த டிசம்பர் 2021 அப்படின்னு பார்க்கும்போது 1838 ரூபாய் தொட்ட ஒரு பங்கு. இப்ப எங்க 1333 தான் உச்சம். ஸோ இந்த நிலைமையில இதோட பொட்டன்ஷியல், அதாவது பழைய பொட்டன்ஷியலே திரும்ப ரிப்பீட் பண்ணுச்சுனாவே இது எதை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு, அந்த 1800 நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாட் இமீடியட்லி, பட் பொட்டன்ஷியலுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பங்குடைய ஏற்றத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ 52 வாரத்துடைய உச்சத்துக்கு வந்தாச்சு, செல்லிங் ப்ரெஷர் வருகிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் the way it moves up, அது ஏறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு பில்டப்ல ஏறி வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பில்டப்பை பார்க்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ டெக் மஹேந்திரான்றது இப்போ 1333 உச்சத்தை 52 வாரத்தை உச்ச தொட்ட பிறகு மீண்டும் இது இறங்கினால் வாங்குவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை கொடுப்பதற்கு காத்திருப்பதாக எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியா ஒரு நினைவு வச்சு சொன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இன்னொரு ஒரு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் இறக்கங்கள் வரும்போது மீண்டும் இதில் அதிகமான
வாங்குதல் நிகழ ஆரம்பிக்கும். அதாவது 52 வருஷம் உச்ச தொட்டாச்சு, இனிமேல் இது இறங்க தான் போகுது அப்படின்ற ஒரு கோணத்தில் இது பார்க்க கூடாது. சரி, ரெண்டாவது ஒரு பங்கு 52 வாரத்தின் உச்சத்தை தொட்டதுல இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்றது வந்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா புதிய உச்சம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். 52 வாரத்தினுடைய உச்சம் அப்படின்னு எந்த கேட்டகரியில சொன்னாலுமே இப்ப அது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா ஆமா, நடந்து கொண்டான்னு இருக்கு. சரி, இந்த 52 வார உச்சம் அப்படின்றதுல விற்பனைக்கு வரணுமானா இல்ல, இது வந்து ஏறக்குறைய ஒரு லைஃப் டைம் ஹை அப்படின்ற ஒரு ஏரியால போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லைஃப் டைம் 52 வாரத்தினுடைய உச்சம், அதையும் தாண்டி என்ன சொல்றோம், லைஃப் டைம் ஹை. இப்போ லைஃப் டைம் ஹைக்கு போன ஒரு பங்கு 52 வாரத்தின் உச்சத்தில் தொட்ட பங்காக இருந்தாலும் கூட லைஃப் டைம் ஹையா இருக்கும்போது என்ன நடக்க வாய்ப்பு உண்டு, இதுல ஒரு புதிய ஆர்பிட்டுக்குள்ள போயிடுச்சு. அதாவது 52 வார உச்சத்தை தாண்டி பிறகு அது எதை நோக்கி போகுது அப்படின்னா புதிய ஆர்பிட். அது குறிப்பா 52 வார உச்சம் பிளஸ் லைஃப் டைம் ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பங்கில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ 52 வார உச்சத்தை இல்ல தாண்டிய பங்கின் விலையானது லைஃப் டைம் ஹையும் கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பங்கில் ஏதோ இருக்குது, அது இன்னும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதா பார்க்கலாம். அந்த வகையில டாடா மோட்டார்ஸ் இப்போ 730 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது, இது ஒரு லைஃப் டைம் ஹையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனத்தினுடைய கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது இது வந்து இப்போதைக்கு ஓவராலா டொமஸ்டிக் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல ஓவர்சீஸ் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அவங்க ஃபாஸ்டா முன்னேறி வருகிறார்கள். அதில் ஒரு மார்க்கெட் லீடர்ஷிப் அவங்க உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 730 ரூபாயிலும் மிகப்பெரிய வாங்குதலுக்கு தயாராக இருக்கக்கூடிய பங்கை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்ந்து மேலும் 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 ஏறி இன்னும் சில காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் 950 ரூபாய் இந்த மாதிரியான உச்சங்களை எல்லாம் தொடுவதை கூட நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவும் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் ஒரு வியூவா சொல்றோம். எப்படி அந்த 52 வாரத்தின் உச்சத்தை நம்ம கையாளணும் அப்படின்றதுக்கான சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இதுல 52 வார உச்சத்துல அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சில ஐடி பங்குகளை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஐடி பங்குகள் அல்லாத சில பங்குகள் 52 வாரத்தின் உச்சத்தை தொட்டதுல சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். அது டாடா குழும பங்குகள் அப்படின்றது இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதாவே நம்ம பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன டாடா மோட்டார்ஸை தாண்டி டாடா ஸ்டீல் அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு புதிய உச்சத்தை இப்போது தோற்றுவித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் 136 ரூபாயில. ஸோ இந்த பங்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா பழைய 52 வார உச்சத்தினுடைய தொட்டாச்சு, அங்க ஸ்ட்ரகிள் பண்ணுமான கண்டிப்பா பண்ணும். இந்த 136 ரூபாயில இருந்து 156 ரூபாய் இந்த 20 ரூபாய் ரேஞ்சில நல்ல ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும். ஆனால் எல்லா இறக்கங்களிலும் இந்த பங்கானது அதிக அளவில் இன்ஸ்டிடியூஷனால் வாங்கப்படும் அப்படின்றது ஒரு வியூ. அதனால இப்ப 131 ரூபாயில இருக்கிற பங்கு ஓடி போய் 136 வாங்கலாமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஒரு டிப்புக்காக வெயிட் பண்ணலாம். டாடா மோட்டார் சொல்லும்போது நம்ம உடனே வாங்கலாம், ஏறினா வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கான காரணம் வேற. இப்போ டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எவ்ரி டிப் 130 124 இந்த ரேஞ்ச் எல்லாம் வரும்போது இதை வாங்குவதற்கு திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அதே 52 வாரத்தின் உச்சத்தை தொட்ட சில பங்குகள் தொட்டு கீழ் நோக்கி திரும்ப வாய்ப்பு வரக்கூடிய பங்குகளாகவும் உடனே வாங்கக்கூடாதுன்றதும் அது இறங்கி வந்தால் எந்தெந்த விலையெல்லாம் அதில் கவனம் செலுத்தலாம்னு சொன்னேன். 52 வாரத்தை தாண்டிய பங்குகள் லைஃப் டைம் ஹை உருவாக்கக்கூடிய பங்குகள் இதில் எப்படி இன்னும் தொடர்ந்து கூட முதலீடு செய்யலாம் அப்படின்றத சில எடுத்துக்காட்டு மூலமா பார்த்தோம். இந்த கம்பெனியோட பேர் சொன்னது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டுகளைத்தான். முதலீடு செய்ய விரும்புபவர்கள் அதை ஆய்வு செய்து அவர்கள் தானாக முடிவெடுக்க வேண்டும். ஓகே சார். ஸோ கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான டாபிக். இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பங்குகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் எஸ்எஃப்எல் கிளாஸ் வரப்போகுது, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இதில் நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். 1 மந்த்துக்கான ப்ரோக்ராம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடே லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது ½ அன் ஹவர் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னாலும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க.
மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.